அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கொஷின் ஆன்சர் என்று பார்க்கலாம். 151 பார்க்கலாம். 151 தாராசுரத்தில் அமைந்துள்ள ஐராதீஸ்வரர் கோவில் யாரால் கட்டப்பட்டது? 2ஆம் ராசராச சோழன். ஐராதீஸ்வரர் கோவில் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்டது? 800 ஆண்டுகளுக்கு முன். எந்த கோவிலின் முகப்பு கருங்கற்படியில் சரிகம பதனி எனும் 7 இசைப்படிகள் உள்ளன? ஐராதீஸ்வரர் கோயில். கோவில் விமானம் பிளஸ் அதன் கீழ் இருபுறம் யானை குதிரை பூட்டிய ரதம் அமைந்த மண்டபம் இவைகள் வான்வெளி ரகசியத்தை காட்டுவதாக எந்த வானியல் அறிஞர் கூறுகிறார்? காரல் சேகன். ஐராதீஸ்வரர் கோவில் எந்த அரண்மனைக்கு சொந்தமானது? தஞ்சை. சிற்பிகளின் கனவு என்று அழைக்கப்படும் கோவில் எது? தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோயில். தீபங்குடியில் எந்த சமயத்தின் கோவில் உள்ளது? சமணர் கோவில். 100 கோவிலின் சிற்ப அழகை காட்டும் கோவில் எது? தாராசுரத்தில் உள்ள ஐராதீஸ்வரர் கோவில். எல்லீஸ் துறைக்கு கல்வி கற்பித்தவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். நவபங்கி சதபங்கி ஆகிய 2 சித்திரக்கவிகள் பாடுவதில் வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். துன்பத்திலும் நகைச்சுவையாக பாடுவதில் வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். ராமச்சந்திர கவிராயர் யாருடன் இணைந்து சதுரகராதியை வெளியிட்டார்? தாண்டவராய முதலியார். ராமச்சந்திர கவிராயர் தாண்டவராய முதலியாருடன் இணைந்து சதுரகராதியை வெளியிட்ட ஆண்டு எது? 1824. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவிக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எது? 2008. கியூரி அம்மையார் பிறந்த இடம் யாது? போலந்து. 1867. மேரி கியூரி கல்வி கற்ற நாடு எது? பிரான்ஸ். மேரி கியூரி பியரி கியூரி இணைந்து ஆராய்ச்சியில் முதலில் கண்டறிந்த பொருள் எது? பொலோனியம். பொலோனியம் கண்டறிந்து எத்தனை ஆண்டுகள் பிறகு ரேடியம் கண்டறியப்பட்டது? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ரேடியம் பொலோனியம் இரண்டும் கண்டறிந்ததற்காக மேரி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு யாது? 1903. ரேடியத்தின் அணு எடை கண்டறிந்ததற்காக மேரி மீண்டும் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? 1911. மேரி கியூரி இறந்த ஆண்டு யாது? 1934. மேரி மகள் ஜரினும் மருமகள் ஜோலியட்டும் எதற்காக 1935ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றனர்? கதிர்வீச்சு பற்றிய வேதியியல் ஆராய்ச்சிக்காக. நோபல் பரிசு வரலாற்றில் பரிசு பெற்ற முதற் பெண்மணி மேரி கியூரி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 முறை நோபல் பரிசு பெற்ற குடும்பம் மேரி கியூரி. ஓடக் காண்பது பூம்புனல் வெள்ளம், ஒடுங்கக் காண்பது யோகியர் உள்ளம், வாடக் காண்பது மின்னார் மருங்கு பெண்கள் இடை, வருந்தக் காண்பது சூழ் உலை சங்கு, போடக் காண்பது பூமியில் வித்து, புலம்பக் காண்பது கிண்கிணி கொத்து, தேடக் காண்பது நல்லறம் கீர்த்தி. திவ்ய கவி தெய்வ புலவர் அழகிய மணவாள தாசர் என அழைக்கப்படுபவர் பலபற்றை அழகிய சொக்கநாத புலவர். அழகிய சொக்கநாத புலவர் பிறந்த இடம் யாது? தச்சநல்லூர், தஞ்சை. முரப்பு நாடு எந்த மண்டலத்தை சார்ந்தது? பாண்டிய மண்டலம். முரப்பு நாடு தற்போது எந்த நதிக்கரையின் மேல் அமைந்துள்ளது? பொருணையாற்றின் நதிக்கரை. கொரநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? மாயவரம். காநாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? பட்டுக்கோட்டை வட்டம். தென்னாடு எந்த வட்டத்தை சார்ந்தது? மதுராந்தக வட்டம். ஆழ்வார் திருநகரின் பழைய பெயர் யாது? குருகூர். பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? அப்பாதுரை. கற்பனை களஞ்சியம் என அழைக்கப்படுபவர் சிவப்பிரகாசர். பைந்தமிழ் பாவலர் என அழைக்கப்படுபவர் மு.வே. கங்காதரன். நட்பு எழுத்துக்கள் வேறு பெயர் யாது? இணை எழுத்துக்கள்.
வான்வழியே நினைத்த இடத்துக்கு செல்லும் சித்தர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? கமன சித்தர். மனிதனின் இறப்பை நோய் நீக்கி காப்பாற்றும் மூலிகை யாது? காய சித்தி. தலை சாய்தல் என்பது பொருள் யாது? ஓய்ந்து படுத்தல். பாரதியார் எத்தனை மாதங்கள் எங்கு ஆசிரியர் பணி செய்தார்? 3 திங்கள். பாரதியார் முதல் உரைநடை காவியம் யாது? ஞானரதம். பாரதியாரின் மொழிபெயர்ப்பு நூல் யாது? பகவத்கீதை. பாரதியார் எந்த நூலுக்கு விரைவிலக்கம் தந்துள்ளார்? பதஞ்சலி யோக சூத்திரம். பங்கிம் சந்திர சட்டர்ஜியின் வந்தே மாதிரம், பகவத்கீதை ஆகிய நூல்களை பாரதியார் எந்த இதழில் மொழிபெயர்த்தார்? சக்கரவர்த்தினி மகளிர் மாத இதழ். பாரதியாரின் ஞான குரு பெயர் யாது? சாரு நிவேதிதா. பாரதியாரின் அரசியல் குரு யார்? திலகர். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்றவர் கவிமணி. கேலி சித்திரம் என்னும் வரையும் முறையை தமிழுக்கு முதலில் தந்தவர் யார்? பாரதியார்.